ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசீம் கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த ரவை வச்சு கஜூர் செய்ய போறோம். இது கஜூர் செய்யறதுக்கு இது பாருங்க, 1 கப்பு ரவை, 1 கப்பு மைதா, 1.5 கப்பு சர்க்கரை. இது வந்து 1.5 கப்பு சர்க்கரைங்க. இது வந்து 1/2 கப்பு வந்து இந்த தேங்காய் வந்து நான் மிக்சியில் போட்டு பவுடர் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இந்த 1/2 கப்பு இது தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, 1 முட்டை, சோம்பு, பட்டர். இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ நான் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி மாவு எப்படி பிசையறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதுல வந்து இந்த 1 கப் ரவை இருக்கு பாருங்க, இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பட்டர் பாருங்க, இதுலயே நல்லா சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்க, இந்த ரவையில 2ல இருந்து 3 வரைக்கும் ஸ்பூனு பட்டர் எடுத்திருக்கோம். அதை பார்த்து இது நல்லா இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மைதா இருக்கு பாருங்க, 1 கப்பு. இந்த மைதாவும் இதுலயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல், இப்போ எல்லாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஏலக்காய் பொடிங்க. நல்ல வாசனையா இருக்குங்க. ஏலக்காய் பொடி போட்டாதான் நல்ல சுவையும் நல்ல மனமும் நல்ல நிறைய கொடுக்கும், நல்லா இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை இருக்கு பாருங்க, 1.5 கப்புங்க. இது 1 கப்பு பாருங்க, 1.5 கப்பு சர்க்கரை. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இதுல ஒரு 1/2 ஸ்பூன் இந்த பேக்கிங் சோடாங்க. இது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுல அப்பதான் நல்லா சாஃப்டா வரும். பாருங்க, 1/2 ஸ்பூன் சேர்க்கிறேன். இப்போ பாருங்க, இவ்வளவுதாங்க. ஒரே ஒரு பிஞ்சு உப்பு, சால்ட் சேர்க்க போறேன். இதுல கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா தித்திப்பு நல்லா தெரியும். நல்லா இது மாதிரி சேர்த்துனா. இது பாருங்க, ஒரு முட்டை. இந்த முட்டையும் இதுலயே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி இப்போ பாருங்க, இந்த பதத்துல தான் மாவு இது வந்து பிசைஞ்சு வச்சிடணும். இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 hours வந்து நீங்க கழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க எடுத்து பாருங்க, நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடும் இந்த மாவு. அப்ப எடுத்து நம்ம வந்து கஜூர் சுடலாங்க. இது வந்து ரவை கஜூருங்க. இது ரொம்ப சூப்பரா இருக்கும், கிறிஸ்பியாவும் இருக்குங்க. இது இப்ப பாருங்க, நம்ம தட்டு போட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடுறாங்க. பாருங்க, அப்படியே 5 மணி நேரம் ஊறட்டும். அப்படியே ரெஸ்ட்ல இருக்குது இது. இப்போ பாருங்க, 4-5 மணி நேரம் இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாருங்க, நல்லா ஊறிட்டு இருக்கு. நல்லா பாருங்க, இவ்வளோ நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ கட்டையில வந்து வச்சு தேய்ச்சிக்கலாங்க. பூரி கட்டையில இல்லை நம்ம எதுல தேய்க்கிறோமோ ரொட்டி செய்யற மாதிரி இது வந்து ரவுண்ட் பண்ணிட்டு கட்டையில தேய்ச்சிக்கலாம். பாருங்க, இந்த கட்டைக்கு கொஞ்சம் நல்லா நெய் தடவி விட்டுக்கலாம். நெய் தடவினா கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும்.
இந்த மாதிரி தடவிட்டு இந்த கட்டைக்கும் இந்த மாதிரி தேய்ச்சி தடவி விட்டுறலாங்க. அப்போ தான் ஒட்டாத நல்லா வரும். இப்போ ஒரு உருண்டை நல்லா பண்ணி பாருங்க, இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு கட்டை வச்சு தேய்க்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து இது தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் இந்த சைஸில் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கத்தி வச்சு பீஸ் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி ஷேப்பில் நான் இந்த சைஸில் உருட்டி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி வந்து நீங்கள் எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நான் வந்து இப்போது கடாயில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணுறதுக்கு வச்சுட்ருக்கேன். அது கொஞ்சம் எண்ணெய் சூடாகிட்டாங்க. ஒன்று ஒன்றா எடுத்து நான் வறுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆயில் வந்து நம்ம சூடு பண்ணுறதுக்கு வச்சுருந்தோம். இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ வந்து இது வறுத்து எடுக்கிறதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோங்க. ஏன்னா கருகி போயிடும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். இது பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, நான் வந்து தேவையான அளவு தாங்க எடுத்து இது கஜூர் செஞ்சுருக்கேன். இது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. ரொம்பவும் நல்லா இருக்குது. இது நான் வந்து அப்பப்போ தேவையான அளவு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து பிசைஞ்சு நான் செஞ்சுக்குவேங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் தான் செஞ்சேன். நாளைக்கு கொஞ்சம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு மாவு எடுத்து வச்சுட்டேன். இது பாருங்க சூப்பராக இருக்குது. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.